நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற இவர் பேர் தான் ஜோ. ஜோ ஒரு மென்டலி சேலஞ்சு பர்சன். 1986 ஜெர்மனில் ஒரு ஸ்ட்ரீட்டில் பொதுமக்களை தொந்தரவுப்படுத்துகிற விதமாக இவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அரெஸ்ட்னா என்னன்னு தெரியாத ஜோ நம்ம எங்கே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாண்டுருக்காரு. ஜோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான உண்மையான காரணம், ஜோ தூங்கிட்டு இருந்த அதே ஏரியாவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டருக்கான கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் ஜோவை இதில் மாட்டி விடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜோ ஒரு மென்டலி சேலஞ்சு பர்சன் அப்படின்றதுனால அவர் ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து நான் தான் கொலையை பண்ணேன் அப்படின்ற வாக்குமூலத்தை வாங்கிடுறாங்க. ஸோ கோர்ட்டில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. ஸோ ஜோவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவர் அந்த சேர்லேயே உட்கார வச்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க லாஸ்ட்டாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் ஐஸ்கிரீம் ஏற்பாடு பண்ணி தரப்படுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு இருக்கும்போது அவர் அந்த சேர்லேயே எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. What?